அடுத்து தமிழக வெற்றி கழகம் அவரு அவரும் ஒரு பயணத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அடுத்த பேர் சம்பளம். அதாவது அந்த கட்சியில வந்து அவர் பேர் என்ன? ஒரு பொதுச் ஆதவ செயலாளர். அர்ஜுனா, பொதுச் புசி செயலாளர். ஆனந்த். நீங்க அறிவாளிகளுக்கு பஞ்சம் கிடையாது அந்த கட்சியில. வரிசையா சொல்றீங்க. அது எனக்கு அந்த இவரு புசி ஆனந்த். புசி ஆனந்த் போய் பொதுச் செயலாளர். அவருக்கு ஒன்றும் பேச தெரியல, ஒன்றும் விவரம் தெரியல, அரசியல் அறிவு இல்ல, ஒண்ணுமே அவருக்கு ஞானமே இல்லையாங்க. அவரை போய் போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்கல்ல. நமக்கு அது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா, நம்ம இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாவே அதிமுகல எடப்பாடி பழனிசாமிங்கிற பேர்ல ஒரு புசி ஆனந்த் அங்க இருக்கிறாரு. இருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா உண்மையான புசி ஆனந்த் அந்த கட்சியில பார்த்தீங்கன்னா யார் தெரியுங்களா? உண்மையான புசி ஆனந்த் தாவேகால. விஜய் தான் உண்மையான புசி ஆனந்த். உண்மையான புசி ஆனந்த். அத கடைசியா பேசுல அவர் வந்து பரந்தூர்ல விமான நிலையம் வேணாங்கிறதுல ஒரு நேர்மை இருக்கு. அல்லது வந்து அந்த மக்கள் அங்க போராடுற மக்களின் சார்பாக பேசுகிறார். அது அவரோட கருத்து இல்ல. அந்த போராட்ட மக்களின் நியாயமா இருக்குதுன்னு கூட அதை எடுத்துக்கலாம். பதிலுக்கு நீங்க மெரினா பீச்ல வந்து வந்து ஃபிளைட்ட வைங்கன்னு அவரு சொல்றாருன்னா, என்ன புரிதல்ல சொல்றாரு? உங்கள விடவும் என்ன விடவும் அதிகமா ஃபிளைட்ல போனவர் அவரு. அந்த பக்கம் தான் வந்து இறங்கியிருப்பாரு. கடல்ல விழுந்து கடற்கரைல அங்க எப்படி இறங்க முடியும்? எப்படி போகும்? எவனோ எழுதி குடுத்து சொல்றாரு. அவரா சொன்னாரு. ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்க. குறைந்தபட்சம் யாருக்குமே இதுவரைக்கும் விமானத்தில் போகாதவங்களுக்கு கூட, விமான நிலையம் போய் பார்க்காதவங்களுக்கு கூட, மெரினா பீச்ல வந்து விமான நிலையம் வைக்க முடியாதுங்கிறது ரொம்ப சாதாரணமா தெரியும்ல. இது மாரி பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த கட்சி நீங்க தாவேக்கேன்னு ஆரம்பிக்கும் போதே சொல்றேன்னா, அங்க பூரா புசி ஆனந்த் தான். இங்க இருந்து ஒருத்தர் போனார்ல, இன்னொரு புசி ஆனந்த். நீங்க சொன்னீங்கல்ல அர்ஜுனான்னு ஒருத்தரு. அந்த புசி ஆனந்த். இவங்களுக்கு புசி ஆனந்துங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் யாருன்னா, அவரு ஒரு புசி ஆனந்த். வெற்றிகரமா ஒரு மாநாடு நடத்தி முடிச்சுட்டாங்க. என்ன மாநாடு? அவங்க தாவேகா மாநாடு. ஆமாங்க. மாநாடு கூட்டம் வர்றது, மாநாடு நடத்துறதுங்கிறது யார் வேணுமாலும் நடத்தலாங்க. எந்த கட்சி மாநாடு 1 நடத்தலாம். கோடி பேரு சேர்ந்துட்டாங்க. இன்னும் அது 2 நீங்க கோடியா விஜய் மாத்துறதுக்கு. கட்சியா இல்லாம, அவர் வந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு வரேன். இந்த மாரி 13ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு நான் ஒரு இடத்துக்கு வரேன் விழுப்புரம் பக்கம். நீங்க எல்லாம் வந்துருங்கன்னு 10 நாளைக்கு முன்னால சொன்னா இந்த கூட்டம் வந்திருக்கும். கட்சின்னு இல்ல. விஜய் ஷூட்டிங் நடக்குது. நம்மலாம் அங்க சந்திக்கலாம்னு சொன்னா வந்திருக்கோம். நான் மதுரைக்கு போறேன். நீங்க விமான நிலையத்துக்குள்ள வராதீங்கன்னு சொன்னார்ல. வந்தாங்களா இல்லையா? ஃப்ரெண்ட் தானங்க போனாரு. ஏன் வந்தாங்க? அது மாரி தான் அது. நீங்க அத வந்து அரசியலோட முடிச்சு போடக்கூடாது. ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கிற இப்ப அஜித் வர்றாருன்னா இன்னொரு கூட்டம் வரும். இப்ப இவரு இப்போ அரசியலும், சினிமாவும் சேர்ந்து புழங்குறதுனால, அந்த பசங்க இளைஞர்கள் மத்தியில ஆர்வம் அவர் மேல பிரியம் உள்ளவன் வரான். அவன்லாம் வந்து விஜய் ரசிகரா இருக்கவன் வந்து அவனோட சார்பா நான் இருக்கிறேன். அவன்லாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாமே வந்து ஆற்றல் மிகு சின்ன இளைஞர்கள் அவங்க. அவங்கலாம் வந்து தன்னோட எல்லாம் கூலி தொழிலாளர். அதிகமான கூலி தொழிலாளர் இருக்கிறாங்க. சின்ன சின்ன வேலைகளுக்கு போறவங்க. அந்த பசங்க சம்பாதிக்கிற காச குடும்பத்துக்கு கூட செலவு பண்ணாம 1000, 2000ன்னு இவர் படம் பார்க்கறதுக்கு செலவு பண்றாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது.